டேய் ஆளுகளே இல்லாத ஏரியாவுக்கு தான் வந்திருக்கான். நான் சொல்றது நல்லா கவனமா கட்டுக்க. இந்த பார், இப்ப இருந்து இவனுக்கு நீதான் ஆத்தா, நீதான் அப்பேன். சரிங்கண்ணா. இவன் மூத்த மகன். இப்ப நீ என்ன பண்ற, ஏதாச்சும் ஒரு மோட்டர் பைக் வர்றப்ப கரெக்டா வீலுக்கு நேரம் விழுந்து ஐயோ ஆத்தா அம்மான்னு கத்து. நான் வந்து காப்பாத்துற மாதிரி அவன்கிட்ட காசை கறந்துறேன். புரியுதா? இந்த பாரு, நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். ஓகே. ஏய், உங்க வேலை என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்ன நடந்தாலும் கிரௌட என்கிட்ட அண்ட விடாதீங்க. அது எனக்கு சேராது. வண்டி எங்க நிக்குது, இவன் எங்க விழுவுறான் பத்தியா? என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுவுறான்? ஒரு வேளை காக்கா வலிப்பா இருக்குமோ? போய் சமாளிப்போம். ஆமாண்ணே, இவனை விட்டுட்டு வேற ஆள் கிடைக்காம போயிட்டாங்கன்னா அப்புறம் 3 பேர் சேர்ந்து வெறுங்க ஏதாவது நக்கணும். வாங்கினேன். என்னாச்சு என்னாச்சுமா? என்ன நடக்குதுன்னே புரியலையே. எங்க கூட்டம் போங்க. அட பாவி, அட பாவி, பச்சை பிள்ளை அநியாயமா அடிச்சு கொல்ல பாத்தியாடா? நான் ஏன் அடிச்சு கொல்ல பார்த்தேன்? பையன் ஓடி வரத பார்த்துட்டு 10 அடிக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டேன். நீ அடிச்சு அடிக்கலாம் 10 அடி தாண்டி போய் விழுந்திருக்கான். ஏங்க சத்தியமா நான் அடிக்கலங்க. என்னடா அடிக்கலன்னு இருக்க? நீ அடிச்சல ஏர்ல பாஸ் ஆகி போய் விழுந்தத பார்த்து பதறி போய் தண்ண ஓடியாரேன். பாவ ரத்த குட்டு குட்டு குட்டுதே. அந்த பிள்ளை பொளப்பனா பொளக்கலையான்னு தெரியல எனக்கு. சத்தமா அதெல்லாம் வரவே இல்லையே. நாங்க சொல்ல போய் அப்பா ஓப்பனாகி மேல வந்து பேசிக்கிட்டு இருக்கின்ற. இங்க பாருங்க. என்னடா நீங்க ஏதோ ஃப்ராட் பண்ண பாக்குறீங்க. நான் ஒண்ணும் சாதாரண ஆள் இல்ல. யாரா நீ? யார் நீ? நகைக்கடைக்காரர் மகன். ஆஹா, நகைக்கடியே இங்க நிக்கிறா. இவனை பசக்குன்னு அமுக்கம்னா பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. நகைக்கடைக்கார மாதிரி அடிச்சு தூக்க. நீ சேதாரமாயி போச்சு. மரியாதையா செய்கூலிய கொடு. செய்கூலிலாம் தர முடியாதுங்க. அப்ப எங்க கை காசு 20,000 ரூபாய் போட்டு செலவு பண்ண சொல்ற நீ? யோ, இதுக்கு 25,000 ரூபாய் செலவாகும் உனக்கு எப்படியா தெரியும்? 25,000 ரூபாய் பத்தாது, 45,000 ரூபாய் வேணும். நானாச்சும் 20,000 கேட்டேன், இவன் 40,000 ரூபாய் அவனு கேட்கான். ஏங்க நீங்க என்கிட்ட 25,000 ரூபாய் சொன்னது இவருக்கு எப்படிங்க தெரியும்? எல்லாம் சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. ஒழுங்கா பீச கொடு. நான் அடிக்கவே இல்லங்கிறேன். அடிக்கல நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு அடிச்சு புடுங்க வேண்டியிருக்கா. எவ்வளவு வச்சிருக்க நீங்க? 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். 10,000 ரூபாய் பத்தாதடா. யோ, நான் எப்ப அவன்கிட்ட 10,000 ரூபாய் தரேன்னு சொன்னேன்? தர மாட்டேன்னு வேற சொல்லுவியா நீ? இங்க பாரு, நானாச்சு ரொம்ப நல்லவன். இவங்க 2 பேரும் கொலகாரங்க. ஆமா, கொலகாரங்க என்ன பயந்துருவோமா? இல்லன்னா அவங்க எடுத்துவாங்க. சூட்டாரு. சரி, இருக்கிறது 10,000, இன்னும் 15,000 வேணுமே. மிச்சம் 5,000 இல்ல. செய்த கழுத்து அப்பா திட்டுவாரு. நீங்க உன்னை வெட்டுவாங்க. எடுவாமா கலந்து சீக்கிரம். இதோட நிறுத்திக்கணும். கடப்பக்கெல்லாம் வந்துடக்கூடாது. என்ன அங்க வரமாட்டேன். நீ அடிக்கடிக்கிட்டு வரணும். எதுக்கு? அடுத்த தடவை வண்டி முன்னாடி விழுந்து எங்க நகை கடையை எழுதி வாங்குறதுக்கா? போடா. எது? போயா. அது போ. இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நகை கடை எழுதி வாங்கிடலாம்டா. இவன் ஒருத்தம் போது வாங்க போங்க.